தேனி மாவட்டம் கம்பத்தில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்று கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் ஜெகநாத் மிஸ்ரா உறுதியளித்துள்ளார். தினந்தோறும் கேரள மாநிலத்திற்கு கொத்தடிமைகளாக 10,000 பேர் வேலைக்கு செல்வதை தடுத்து இங்கேயே வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கம்ப சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டியிடுறீங்க. பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி உள்ளது? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்குன்னு இல்லை, கடந்த 30 ஆண்டு காலமாகவே கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சேவையில் நான் முழுவதுமாக இருக்கேன். அது இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மிகப்பெரிய எழுச்சியில் மக்கள் இருக்கிறார்கள். என்னை வேட்பாளராக அறிவித்தவுடன் நான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதன் காரணமாக மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நிச்சயமாக 234 சட்டமன்ற தொகுதியிலும் கம்பம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்று மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றி தருவீர்கள்? அதுக்கு வாக்குறுதிகள் என்னென்ன? இல்லை, எண்ணற்ற திட்டங்களை வைத்திருக்கேன். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு என்று தனியாக தேர்தல் வாக்குறுதியை நான் வெளியிட்டிருக்கேன். இந்த மற்ற அரசியல் கட்சிகள் போல நடைபெறாத விஷயங்களை வாக்குறுதிகளாக நான் அறிவிப்பது கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 234 தொகுதியிலும் கம்பம் தொகுதி ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாகவே இருக்குது. இங்கே ஒரு அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரு பாதாள சாக்கடை இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு கல்லூரி இல்லை, ஒரு தொழிற்சாலை இல்லை. வேலை இல்லாதவர்கள் கம்பம் சட்டமன்ற தொழிலில் 30,000 பேர் இருக்காங்க. தோட்ட தொழிலாளர்கள் கூலி தோட்ட தொழிலுக்கு கேரளாவுக்கு கொத்தடிமைகளாக டெய்லி ஒரு 10,000 பேர் போய் இப்போ பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். நீர்நிலை ஆதாரங்களை விரிவுபடுத்தணும். இது ஒரு விவசாயம் சார்ந்த பகுதி. விவசாயத்தை மேம்படுத்தணும். இப்போ திராட்சை விவசாயம் நலிவடைந்து இப்போ நம்ம திராட்சைக்கு புவிசார் குறியீடு கூட வாங்கிட்டோம். ஆனால் இங்கே திராட்சை தொழில் விவசாயம் நலிவடைந்து இன்றைக்கி வெறும் 10% திராட்சை விவசாயம் மட்டுமே தான் இருக்குது. இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய 5 ஆண்டு காலம் மக்களுக்கான ஆண்டாக 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு முன்மாதிரி தொகுதி கம்பம் தொகுதி என்று பேசும் அளவில் நிச்சயமாக கம்பம் தொகுதியை கொண்டு வருவேன். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவாரத்திலிருந்து சாக்குளத்து வெட்டு சாலை நீண்ட காலமாக பொதுமக்கள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லை, இதனால் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு சுற்றி போகிற மாதிரி சூழல் இருக்குது. அந்த திட்டத்தை விரைவில் நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு நடவடிக்கை இருக்குது? நிச்சயமாக. இப்போ அந்த சாக்குளத்து மேட்டு பாதை என்பது முக்கியமான ஒரு பாதை. ஏன்னா ஏற்கனவே ஆங்கிலேயர் காலத்தில் அது ஒரு கட்டவண்டி பாதையாக இருந்தது. கட்டவண்டி பாதையாக, போக்குவரத்து பாதையாக இருந்தது. அதற்கு பின்பு அது அந்த பாதை பராமரிக்கப்படாமல் வனத்துறையினுடைய கடினமான கட்டுப்பாட்டினால் அந்த பாதை இப்போ பயன்படுத்த முடியாத பாதையாக இருக்கிறது. அந்த பாதையை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக நான் போராடுவேன். அந்த பாதை அமைந்தால் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 55-60 கிலோமீட்டர் சுற்றி மக்கள் செல்லக்கூடியது குறையும். இதனால் பொருளாதார செலவுகள் மற்றும் மனிதனுடைய நேரம் இதெல்லாம் வெகுவாக குறையும்.